வெற்றிவேல் முருகனுக்கு கரோர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு கரோர குருநாதர் அருணா பெருமனுக்கு ஜெய் எம்பெருமான் கருள் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நேரத்தில் வருஷப்படி பாடல் 1125 அரிய வஞ்சகர் என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடி சமர்ப்பிப்போம் முருகாச்சனம். இந்த பாடல் ஒரு இணக்கமான வேண்டுகோளை எம்பெருமான் திருவடி சமர்ப்பிக்கிறது. இரத்தல் ஒழிய பாடப்பெற்ற பாடல். தனன தந்தன தனனா தனதன தனன தந்தன தனனா தனதன தனன தந்தன தனனா தனதன தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. அரிய வஞ்சகர் அறவே கொடியவர் அவலர் வன்கணர் இனியார் அவகுணர் அச்சடர் அன்பிலர் அவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகியர் வினை நிரம்பிடு பவமே செறிபவர் அருள் துறந்தவர் இடம் வாழ் சவலைகள் நரகு ஏற உரிய சஞ்சல மதியானது பெருமன இடும்பர்கள் இடம் ஏது என அவர் உபய அங்கமும் நிலையாகிட ஒரு கவியாலே உலகம் உண்டவர் மதனார் இமையவர் தரு எனும்படி மொழியா அவர் தர உள்ளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ. கரிய கொந்தள மலையாள் இருதன அமுது உண்ணும் குருபரனே திரைபடு கடல் அடும்படி கனையேவி அரிமருகோனே கருணை கொண்டு ஒரு குற மகள் இடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை கடுகி எண் திசை நொடியே வலம்பரு இளையோனே திரிபுரம் கனல் நகையால் எரி செய்து பொது நடம்புரி அரணார் இடமுறை சிவசுந்தரி உமையாள் அருளிய புதல்வோனே சிகர வெண் கரி ஐராவத மிசை வரு புரந்தரன் அமராவதி அவர் சிறை விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே. அரிய வஞ்சகர் அறவே கூடியவர் அவலர் வன்கணர் இனியார் அவகுணர் அச்சடர் அன்பிலர் அவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகியர் அருள் துறந்தவர் இடம்பாழ் சவலைகள் நரகு ஏற உரிய சஞ்சல மதியானது பெரு மன இடும்பர்கள் இடம் ஏது என அவர் உபய அங்கமும் நிலையாகிட ஒரு கவியாலே உலகம் உண்டவர் மதனார் இமையவர் தரு எனும்படி மொழியா அவர் தர உள்ளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ அப்படின்னு முதல் பதில் சுவாமி வேண்டுகிறார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, அரிய வஞ்சகர் வஞ்சக எண்ணத்திலும் செயலிலும் மிக அருமையாக தேர்ந்த மிகவும் பொல்லாதவர்கள் வீண் பொழுது போக்குபவர்கள் இரக்கமில்லாதவர்கள் இனியார் இன்பம் தரும் வகையில் பேச வல்லவர்கள் துர்குணத்தவர்கள் மூடர்கள் அன்பு இல்லாதவர்கள் கேடு தரும் வழியில் திரிபவர்கள் மிகவும் காமம் என்னும் கடல் அலையில் விரைந்து படுகின்ற வழியையே பின்பற்றுபவர்கள் தீவினை மிக்கு நிரம்பும் பாவமே பொருந்தியவர்கள் கருணை அடியோடு விட்டவரிடத்தையே தமது இருப்பிடமாக கொண்டு வாழும் அறிவு மெலிந்தவர்கள் அறிவினர்கள் நரகத்தில் வீழ்வதற்கே தக்கதான குழப்பம் கொண்ட அறிவை பெற்றுள்ள மனம் கொண்ட அகந்தை நெஞ்சினர்கள் இத்தகையோர் இருக்குமிடம் எங்கே என்று வினவி சென்று அவருடைய சாங்கமும் உபாங்கமும் என்றும் நிலைத்திருக்கும்படியாக ஒரு கவி பாடல் அமைத்து அதில் அவரை உலகமுண்டவர் திருமால் இவரை என்றும் மதனார் மன்மத பிரபு இவரை என்றும் இமையவர் தரு அதாவது தேவலோகத்து கற்ப விருட்சம் இவரை என்றும் இவ்வாறு வர்ணித்து அவர் தர கிடைத்த பொருளை பெற்று என் உயிரை வீணாக இழக்கின்ற இந்த தொழில் என்னை விட்டு நீங்காதா முருகா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு வேண்டுவார். ரெண்டாவது பதில கரிய கொந்தள மலையாள் இருதன அமுது உண்ணும் குருபரனே திரைபடு கடல் அடும்படி கனையேவி அரிமருகோனே கருணை கொண்டு ஒரு குற மகள் இடை கலவி தங்கிய குமரா மயில்மிசை கடுகி எண் திசை நொடியே வலம்பெறும் இளையோனே திரிபுரம் கடல் நகையால் எரி செய்து பொது நடம் புரி அரணார் இடமுறை சிவை சௌந்தரி உமையாள் அருடைய புதல்வோனே சிகர வெண்கரி ஐராவத மிசைவரு புரந்தரன் அமராவதி அவர் சிறை விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே முடிகிறார். அதாவது கருநிறம் கொண்ட கூந்தலையுடைய மலைமகளாம் பார்வதியின் இரு கொங்கைகளின் பாலமுதத்தில் உண்ட குருமூர்த்தியை அதை வீசும் கடல் வெந்தழியும்படி அம்பை செலுத்திய திருமாலின் மருகனை அருள் நிரம்பி ஒப்பற்ற அந்த சிறந்த குரப்பின் வள்ளியிடத்தை புணர்ச்சிலையில் பொருந்திய குமரனை மயில் மீது வேகமாக 8 திசைகளையும் ஒரு நொடி பொழுதில் பலம் வந்த இளையோனை திரிபுரத்தை நெருப்பு சிரிப்பால் எரித்து அம்பலத்தில் நடனம் செய்யும் சிவபெருமாவுடைய இடது பாகத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் சிவாம்பிகை அழகி உமாதேவியருடைய குழந்தையே மலை போன்ற வெள்ளையான ஐராவதத்தின் மீது ஏறி வரும் இந்திரனும் தேவர் ஊரில் வாழ்ந்திருந்த தேவர்களும் சிறை நின்று மீடும்படி கூறிய வேலை செலுத்த வல்ல பெருமாளே உயிர் அவமே விடுவது தவிராதோ அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த ரொம்ப இணக்கமான அற்புதமான பாடல்ல இல்லை உள்ள முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம். கரிய கொந்தள மலையாள் இருதன அமுதோடு இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது மலையாள் இரு தனமுண்ட அப்படிங்கிற மலையாள் இரு தன
அமுது உணும் குருபரனை. இது வந்து உமை முலைப்பால் உண்ட பாலன் கந்தரநாத் 81வது பாடலில் படிச்சிருப்போம். அடுத்தது இந்த உலகம் உண்டவர் மதனாரிமையவர் ஏற்கனவே படித்த திருப்பூர் கருத்து தான். அப்புறம் கடல் மீது கடல் அடும்படி கருணையேவிய கனையேவிய அறிமருகோனை. இது வந்து கடல் மீது பானம் விட்ட வரலாறு படிச்சிருக்கோம். அடுத்தது திரிபுரம் கனல் நகையால் இது செய்து. இது வந்து திரிபுரத்தை எடுத்த வரலாறு. மயில்மிசை கடுகி எந்திசை. இது வந்து எம்பெருமான் உலகை வலம் வந்த பராக்கிரமம். அடுத்தது திரிபுரத்தை எரித்த பொழுது சிவபெருமான் நடனம் ஆடிய வரலாறு. இதை நான் திரிபுரம் கனல் நகையால் இது செய்து. இப்படி நிறைய இந்த பாடலில் வர பின்பதில் இருக்க நிறைய கருத்துக்கள். இது எல்லாமே வந்து நம்ம நிறைய திருப்பூரில் படித்த விஷயங்கள் தான் இந்த இடத்துல சுவாமி சொல்கிறார். ஏரமர் கடவுள் மூ எயில் எய்வுழி தேர்முன் நின்று திசை தலை பணிப்ப அவ்வழி ஆடினன் பாண்டரங்கம் என்ன கலித்தொகை கடவுள் வாழ்த்தல். அடுத்தது வெண்கம்ப மால்கிரினர் நம்ம ஏற்கனவே படித்த பாடல அதைத்தான் சிகர வெண்கரி ஐராவதமிசைங்க. இங்கே இப்படி பல அற்புதங்களை சுவாமி இந்த பாடலை கொட்டி வச்சிருக்கார். இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அவமே அழிகிற உடம்புக்காக என்றுமே நிலையாத ஒரு உடம்புக்காக நிலை பெற்றே இருக்காத அகந்தை நெஞ்சினர்களை அவர்கள் இருக்கிற இடத்த தேடி போய் அவர்களை கண்டபடிலாம் போண்டு உலகத்தை உண்ட திருமால் மன்மதன் கற்பலோகத்து தேவலோகத்து கற்பகமரம் கற்பக தாரும்லாம் தேவையில்லாமல் வர்ணித்து அவர் தரக்கூடிய பொருளை பெற்று உயிரை வீணாக இழக்கின்ற இந்த இழி தொழில், கேவலமான தொழில் என்னை விட்டு நீங்காதான்னு சுவாமி பரிகசிக்கிறார். ரெண்டாவது பதில் பராக்கிரமங்கள் கர்ணிடம் கொண்ட கூந்தலை உடைய மலைமகள் பார்வதியின் இரு முலையிலும் பாலமுத்தை உண்ட குருமூர்த்தி. அலைவீசும் கடல் வெந்து அழியும்படி அம்பை செலுத்திய பரமனான் திருமாலின் அல்லது ராமனான் திருமாலின் மருகம். அருள் நிரம்பி ஒப்பற்ற சிறந்த குறப்பெட்டான வள்ளியிடத்து கலந்து மனம் பொருந்திய குமரன். மயில் மீது வேகமாக 8 திசைகளிலும் ஒரு நொடிப்பொழுதில் வலம் வந்த இளையோன். திரிபுரங்களும் நெருப்பு சிரிப்பால் எரித்து அம்பலத்தில் நடனம் செய்யும் சிவபெருமானுடைய இடப்பக்கத்தில் உரையும் சிவாம்பிகை அழகிய பார்வதி பெற்றவருடைய குழந்தையே. மலை போன்ற வெள்ளை யானையை ஐராவத்தின் மீது ஏறி வரும் இந்திரனும் தேவர் உலகத்தில் வாழ்ந்திருந்த தேவர்களும் சிறை நின்று மீளும்படி கூறிய வேலை செலுத்திய பெருமாளின் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தெல்லாம் பாடுறார். ரொம்ப இணக்கமான அற்புதமான இந்த பாடல் எல்லாம் அல்ல பழனியான் திருப்பாத்தில் சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமும் குருநாதர் அருணா பெருமானுக்கு முராஜம்.